வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னை அருகே இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தற்பொழுது அஇஅதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்திருக்கிறது. இதில் முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது. மதுராந்தகத்தில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பேரணியில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களுடன் கலந்து கொள்ளவிருக்கிறேன். ஊழல் திமுக அரசுக்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு முடிவு செய்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளையும் பிராந்திய மீதான அதன் அர்ப்பணிப்பும் மாநில மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று எக்ஸ் தளத்தில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை வழியனுப்ப தமிழ்நாடு முடிவெடுத்துவிட்டது. இன்று மதுராந்தகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் என்டிஏ தலைவர்களுடன் பங்கேற்கிறேன். தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இருக்கிறது என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இன்று நரேந்திர மோடி அவர்கள் திருவனந்தபுரம் செல்கிறார். அங்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஆரம்பித்து வைக்கிறார். அதற்கு பின்பு சென்னை வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க அஇஅதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன. இதற்காக தற்பொழுது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திற்காக தற்பொழுது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு முன்பு எக்ஸ் தளத்தில் தன்னுடைய பதிவினை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.